ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 71வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இந்த சங்கீதத்தை பாடின தேவனுடைய மனுஷன் நல்ல வயதும் அனுபவமும் நிறைந்த காலகட்டத்திலே தான் கர்த்தரால் எப்பொழுது முதல் ஆதரிக்கப்பட்டேன் என்பதை இங்க நினைவு கூறுகின்றார். அவர் சொல்லுகிறார், நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அப்படியானால் இத்தனை ஆண்டுகளும் அவர் கர்த்தரால் ஆதரிக்கப்பட்டு வந்ததை நன்றாக உணர்ந்திருக்கின்றார். ஆதரித்தல் என்பதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது உணவை கொடுத்து ஆதரிக்கிறவர்கள் உண்டு, அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கிறவர்கள் உண்டு, எல்லா காரியங்களையும் நானே பார்த்து கொள்ளுகிறேன் என்று முழுமையாக அவர்கள் வாழ்க்கையே ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் உண்டு. மனுஷர்களிடத்திலே இவைகளில் ஏதோ ஒன்றை நம்மால் காண முடியும். ஆனால் நம்முடைய கர்த்தரிடத்திலேயோ இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறதற்கு முடியும். ஆகவேதான் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அவர் ஆதரித்து வந்ததை இங்கே நினைவு கூறுகின்றார். நாம் சில நேரத்திலே நமக்கு ஆதரவாய் இருந்தவர்கள் மனம் மாறுகின்ற பொழுதோ, கைவிடுகின்ற பொழுதோ, அந்த ஆதரவு இல்லாமல் போகின்ற பொழுதோ வேதனைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், நம்பிக்கையற்று மிகவும் தளர்ந்து போய்விடுகின்றோம். ஆனால் கர்த்தர் தான் நமக்கு ஆதரவு என்பதை உணர்ந்திருப்போமானால் மனுஷீக ஆதரவுகள் நம்மை விட்டு விலகும் பொழுது நாம் திடன் கொள்ளுவோம், எனக்கு கர்த்தர் இருக்கிறார் என்று. மனுஷர்கள் ஆதரவாய் இருக்கும் பொழுது நாம் அவர்களை நம்பி சார்ந்து கொள்ளுகிறது இயற்கையாக மனுஷர்களுடைய மனநிலைதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல இருக்க வேண்டியது. மனுஷர்களால் ஆதரிக்கப்படுகின்ற பொழுதும் தேவன் என்னை ஆதரிக்கும்படி இவர்களுக்கு கட்டளையிட்டார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட சிந்தை நம்மிடத்தில் இருக்குமானால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாம் வருத்தப்பட்டு கொள்ள மாட்டோம். என்னை ஆதரிக்கிற கர்த்தர் இன்னும் இருக்கிறார். இந்த ஆதரவு என் தேவனிடத்திலிருந்து இவ்வளவு காலமும் வந்தது, இனியும் அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையிலே நாம் பலன் கொள்ளுகிறதற்கு முடியும். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எல்லா விதத்திலும் தேவனால் ஆதரிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை தாயின் வயிற்றிலே உருவாக்குனது தேவன், நம்மை பிறக்க பண்ணினது தேவன். இத்தனை வருஷங்களும் நமக்கு வந்த எல்லா தீமைகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் விலக்கி காத்தவரும் நம்முடைய தேவன்தான். இனிமேலும் நம்மை காக்க அவர் உண்மையுள்ளவர். நாம் அற்ப ஆயுஸ் உள்ளவர்கள், கர்த்தரோ நீண்ட ஆயுஸ் உள்ளவர். ஆகவே வாழ்நாளெல்லாம் ஆதரிக்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்கள் மகிமை நம்பிக்கையாயிருக்கிற தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் நீர் எங்களை ஆதரிக்கிற கர்த்தராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மால் உருவாக்கப்பட்டோம், உம்மால் பிறந்தோம், உம்மால் இத்தனை வருஷங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்முடைய ஆதரவிலே நிலைத்திருக்க, தங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.